என்ன ஃபர்ஸ்ட் வரைஞ்ச படம் இது வந்துட்டு நான் தான் இது. இந்த படம் நீங்க தானா? ஆமா, கல்யாணம் ஆகி முடிஞ்சு ஒரு 7 months இப்படிதான் இருக்கும் வந்துட்டு. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எப்போதுமே. பெண்களை ரொம்ப அழகா காமிப்பாங்க, எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த தெரியுறது அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு கண்ணை எங்களை இப்படி பார்க்க சொல்லுவாங்க, அது இப்படி பார்ப்போம். அதுல அப்பதான் தெரியும் அந்த பெயிண்டிங்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு உங்களை அவர் ரசிச்சிருக்காரு அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. என்ன பிரியா, இவர் எப்ப பார்த்தாலும் பெண்களை மட்டுமே வரைஞ்சிட்டு இருக்காரு, அப்படி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கான்வெர்சேஷன்? எக்ஸாக்ட்லி. நடிகர் சிவகுமார் சார் இருக்காங்களா, உன் வீட்டுக்கார் வந்துட்டு பொம்பளைங்களை மட்டும் தான் வரைவாரு, எங்களை எல்லாம் ஆம்பளைங்களாம் வரைய மாட்டார்ல அப்படின்னு. இந்த பெண்கள் எல்லாம் இவருடைய உலகத்துல இவர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு? இவளுக்கு இது போட்டா அழகா இருக்குமா, இந்த சாரி போட்டா நல்லா இருக்குமா, அங்க எடுத்தது என்னமோ வேறையா இருக்கும் போட்டோ, ஆனா இங்க கொண்டுட்டு வர்றது வேறையா இருக்கும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இதான் வீடு என்னன்னா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. என்னோட தாஜ்மஹால். உங்களோட தாஜ்மஹால் உண்மையிலே ஒரு கலை கோயிலுக்குள்ள வந்த ஒரு ஃபீல் இருக்கு. இளையராஜா அவர்கள் இல்லாம அந்த இடத்துக்குள்ள வரோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லோருடைய மனங்களையும் வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அவருக்கான இடத்த வந்து ஓவிய உலகத்துல வந்து வேற யாரும் நவீன காலம் வர வர வந்து தொடர்ச்சியா நான் வந்து என்னுடைய இயல்புல இருந்து மாற மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப உறுதியா கொடுத்து அப்படியே அமர்ந்து உட்கார்ந்துருந்தவர் இளையராஜா அவர்கள். அவர் இப்ப இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எல்லோருக்குமே ஒரு வேதனையா இருந்தாலும் நீங்க அவருடைய இடத்துல நீங்க இருந்து இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அவருக்குமான அந்த முதல் சந்திப்பு, காதல் கணவர் உங்களுக்கு, ஸோ உங்களுடைய திருமணமும் காதல் திருமணம், அது சொல்லணும்னா ஒரு படமே எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லவ் 8th ஆரம்பிச்சுது. 8th வந்துட்டு எனக்கு தாய் மாமா தான் அவங்க வந்துட்டு. 5 years லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் 12th முடிச்சோன்னே மேரேஜ் பண்ணியாச்சு. எப்படி அந்த ஊர்ல ஒரே ஒரு கூட்டு குடும்பமா இருந்திருக்கீங்க? ஏன்னா 10 பேர் இல்லையா அவங்க ஒன்னா பிறந்தவங்க? மொத்தம் 11 பேர். ஆக்சுவலா என்ன வந்துட்டு இன்னொரு மாமாவுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க வந்துட்டு. இவங்க நம்ம ரிலேட்டிவ்ல தான் நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணுவோம் வந்துட்டு, அதனால வெளியில எல்லாம் யாரும் போக மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு இது. ஆனா எனக்கு இவங்க எப்படி சொல்றது, எப்படி விஜயெல்லாம் வந்த ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி ஒரு கிரஷ் இருக்கு, அந்த மாதிரி எனக்கு இன்னொருத்தவங்களோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இவங்க வரப்பெல்லாம் ஒரு மைண்டுக்குள்ள வந்துட்டு இவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராங்க. வந்துட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். மட்டும் சொல்லு அப்படின்னு என்ன கேட்டாங்க. எப்படி இருக்கும் ஒரு மனசுல ஆசைப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப வீட்ல எல்லாம் வந்துட்டு வரமாட்டாங்க, ரேர் தான் அப்படியே வர்றது. அதுதான் அந்த மின்னல் மாதிரி வருவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு போறது. ரொம்பலாம் யாரும் நாங்களாம் பேசினதுலாம் கிடையாது. மாமாவா இருந்தாலும் சரி, மாமாவா இருந்தாலும் அந்த ஒரு கேப் அம்மா பேசினது கிடையாது. எப்படி சொல்றது, அது ஒரு நல்ல மூமெண்ட். வந்து கேட்டாங்க, மட்டும் சொல்ல நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி சொன்னேன். அப்படியே எல்லாம் அவங்க சொல்லியாச்சு உடனடியா. ஆமா, அது நல்ல, அது நான் வாயில வந்துட்டு சொல்றதோட அந்த ஃபீலிங்ஸோட எனக்கு சொல்ல தெரியல, அது வேற மாதிரி இருந்துச்சு. சொல்லும் போதே அவ்வளவு ஒரு அதுவே ஒரு காவியம் மாதிரி இருக்கு. கூட்டு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான தருணங்கள் பத்தி சொல்லுங்களேன். நல்லா இருக்கும் அது. இப்பெல்லாம் இப்ப அந்த இதெல்லாம் ரொம்ப எல்லாருமே மிஸ் பண்றோம் நாங்க வந்துட்டு. அப்பனா ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எந்த கோவில் திருவிழா இருந்தாலும் சரி, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். தாத்தா பாட்டி, எங்க பாட்டி வந்துட்டு நைட்டு 12-3 வரைக்குமே முடிச்சுட்டு இருந்த எல்லாரையும் சாப்பாடு போடுவாங்க, அது ஊட்டி விடுவாங்க. நல்லா இருக்கும். அந்த இது சொல்ல எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது இப்ப இருக்கான்னு கேட்டா என்கிட்ட கண்டிப்பா இல்லை வந்துட்டு. இப்போ ஊர் பக்கத்துல வந்து நம்ம ஒரு வழியில வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நம்மள வளர்த்து வந்திருப்பாங்க. இவர் வந்து ஓவியத்துறையில போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்தது, இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தோணுச்சு? அவர் வந்து ஒரு ஓவிய வரைஞ்சிட்டு இருக்கிறாரு, நமக்கு சரி வருமா, இல்ல எதை பார்த்து உங்களுக்கு அவர் மேல ஒரு கிரஷ் வந்து? அதுதான், அது ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் பார்க்காம வந்துட்டு வர்றதுக்கும் ஒரு இது இருக்கும்ல, அந்த இம்ப்ரெஸ் தான் நினைக்கிறேன் நான் வந்துட்டு. மெயின் அந்த ஓவியங்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான். இவங்க நல்லா வரைவாங்க வீட்டுல, ஆனா இவங்க வரைகிறது சம்திங் அதுல அனாட்டமி ஸ்டெடியெல்லாம் இருக்கும்ல, அப்ப யாருக்குமே பிடிக்காது, என்ன இந்த மாதிரிலாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அதெல்லாம்
தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு எல்லாருமே என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவன் இந்த ஃபீல்ட எடுத்திருக்காங்களே, சாப்பாடெல்லாம் முடியுதா, சாப்பாட்டுக்கெல்லாம் காசு இருக்கா, இது ஆஸ் யூஷுவல் எல்லாருமே கேட்பாங்க. என்ன நிறைய பேர் கேட்டாங்க. பட் ஆனா எனக்கு அப்பெல்லாம் தெரியல. அன்னைக்கு எப்படி நான் ராணி மாதிரி இருந்தேனோ இன்னைக்கும் என்ன நான் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இதை நின்று சொல்லுவேன். ரொம்ப என்ன ராணி மாதிரி பார்த்துட்டு இருக்கு இந்த ஆர்ட் ஃபீல்டு வந்துட்டு. இவங்கள மாதிரி ஒரு பர்சன் நீங்க நான் பார்த்ததே கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க அண்ணியா இருக்கட்டும், யாரை வேணாலும் கேட்டு. இன்ன வரைக்கும் நான் அழுறதை தாண்டி எங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு. ரொம்ப பார்த்துப்பாங்க, எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரியும். டான்ஸா இருந்தாலும் சூப்பரா பண்ணுவாங்க, சமையல் செம்மையா பண்ணுவாங்க. அது மாதிரி ஆர்ட்டா இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ட். இந்த வீடை கட்டினதே அவங்க தான் சொல்லலாம். எல்லா பிளானுமே யாரு வந்துட்டு கார்பெண்டர் வந்தாலும் நான் வந்துட்டு அவங்க தான் ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. இது கூட இந்த இன்ஜினியர் கூட இந்த இது தெரியல, அவங்க உட்காந்து எல்லாத்தையும் ஸ்கெட்ச் பண்ணி கரெக்டா கொடுத்தாங்க. அதுதான் ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா இருக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு. அவர் படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ரொம்ப கட்டணா இவரதான்பா கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு எடுத்த அந்த தருணமான அந்த ஓவியம் எதுவா இருக்கு? என்ன ஃபர்ஸ்ட் வரைஞ்ச படம் இது வந்துட்டு நான் தான். இது இந்த படம் நீங்க தானா? ஆமா. ஆனா இந்த படம் இல்ல, நிறைய படம் பார்க்கும்போது உங்க நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய படங்களை பார்க்கும்போது உங்களுடைய அந்த சாயல் அதுல இருக்கிற மாதிரியே ஃபீலா இருந்தது. கண்டிப்பாக. எந்த போட்டோ எடுத்தாலும் அது பாத்தீங்கன்னா நீங்க அந்த போட்டோலாம் இப்ப காமிச்சா நீங்க இதுவா அது அப்படின்னு கேட்பீங்க வந்துட்டு. எதுவா இருந்தாலும் அவங்களே தான் லைட்டிங் செட் பண்ணுவாங்க. போட்டோ எடுக்கிறதுனால யாருமே விட மாட்டாங்க. அவங்க தான் அந்த கம்போசிங் இதெல்லாம் வந்துட்டு நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துருக்கேன். எப்படி அது ஒரு விஷயம் எனக்கு எப்படி பிடிச்சி, ரொம்ப விஷயம் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதுன்னா, ஒரு பொருள் இங்க கடந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கிடக்குற பொருள் இந்த இப்படிதான் இருக்கும், அதை தாண்டி பெருசா இருக்காது அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு நான் ரொம்ப இனிய வரைக்கும் அது மைண்டுக்குள்ள எனக்கு இருக்கு. இது இப்படிதான் போகும், இந்த ஆங்கிள் தான் போகும், இது இதுக்கு இந்த ஒரு பீஜனா இதுக்கு மேல பெருசா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டா அவங்க இது பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுவாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு. ஒரு படத்தை வரைகிறதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கக்கூடிய அந்த சிரத்தை இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்க பக்கத்துல உட்கார்ந்து வியந்து பார்த்த விஷயங்கள்? எல்லாரும் அண்ணா மனோர் அண்ணா சிவானெல்லாம் சொல்லுவாங்க அவன் நிறையா வரைவான். அப்போ நான் எங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன அங்கேயே தான் போய் இருப்பாங்க, அது தெரியாது. ஆனால் நான் கேட்பேன், ஏங்க படம் வரைஞ்சா நிறைய அமௌண்ட் காசு வருது, அப்போ நீங்கள் வரைஞ்சா என்ன அப்படின்னு நான் கேட்பேன் வந்துட்டு. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது எப்போதுமே அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் இது இருக்கும்ல. அப்போ உன்னோட சமையலில் நான் ஏதாவது கேட்குறேன்னு, நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்ப்பேன். ஆனால் அது அவங்களுக்கு டென்ஷன் ஆகும், அது வந்துட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை அப்படியே நான் குறைச்சிக்கிட்ட வந்துட்டு. அந்த எனக்கு ஒரு பணம் கஷ்டம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதான் சொல்லலை, இந்த பாருங்க இது எல்லாமே எனக்கு கொடுத்த அது ஆர்ட் தான் வந்துட்டு. அவங்க ரொம்ப முழுசா நம்பினது வந்துட்டு இதுதான். சிவா, அந்த ஒரு படத்துல ஒரு பாடல் காட்சி கூட வரும், என்ன, ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் எது கேட்டாலும் அதுதான் சொன்னேன், எங்களை ராணி மாரி அவங்க வச்சிருந்தாங்க. பசங்களுக்கும் சரி, நல்ல ஒரு அப்பாவா, இவ்வளோ ஒரு பியூர் ஹார்ட். எனக்கு அதுக்கு வார்த்தையே கிடையாது. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு ஆனால் நிறைய எமோஷனல் இருக்கும் உங்களுக்குள்ள. ஸோ நான் வந்து ஒரு அழகான ஒரு காதல் காவியமா அவருடைய ஓவியம் போல அதை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த படம் எந்த வயசுல, நீங்க எந்த வயசுல இருக்கும்போது இது வரையப்பட்டது? இதை வரையும் போது அவர் உங்ககிட்ட என்ன சொல்லி வரைஞ்சார்? கல்யாணம் ஆகி முடிஞ்சு ஒரு 7 months இப்படிதான் இருக்கும் வந்துட்டு. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எப்போதுமே. ஏன்னா அவங்க வந்துட்டு ஆர்ட் எடுக்கிறதுக்கு, கோச்சிங் எடுக்கிறதுக்கு போயிடுவாங்க, ஜே ஸ்டேடியத்துக்கு போயிடுவாங்க. உட்காந்துருப்பேன், அப்படியே உட்காந்துருப்பேன், எப்போ வருவாங்க, என்ன வெளில கூட்டு போவாங்க அப்படின்ட்டு. அப்போ வரப்ப நல்லா இருக்கு, இப்படியே இரு அப்படின்னு சொல்றப்ப அது அப்படியே ஒரு போட்டோ எடுத்தாங்க. அது அப்புறம் அப்படியே வரைய நீங்க புடவையில உட்காந்துருந்தீங்க, வெளில கூட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படியே உட்காந்துருந்தேன். நல்லா இருக்கு அந்த லைட்டிங், அவங்க பாக்குற அவங்க பெயிண்டிங் எல்லாமே அந்த தானே இருக்கும். லைட்டிங் நல்லா இருக்கு பிரியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு போட்டோ எடுத்தாங்க. அது அப்படியே வரைஞ்சாங்க. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? நான் அவங்களோட பெயிண்டிங்கை ரொம்ப ரசிப்பேன். யாருமே இப்ப வரையறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா வரைய மாட்டாங்க. அதுக்கான உழைப்பு கேட்டீங்கன்னா அது என்னால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வருஷமாவே வந்துட்டு இவ்வளோண்டு ஒரு எப்படி சொல்றது, 1 inch சொல்லாமா, அவ்வளவுதான் வரைவாங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், ரொம்ப வரைஞ்சிக்கிட்டு இருந்தா பேக் பெயின் வரும் வந்துட்டு, அவ்வளவுதான் வரைவாங்க. ஆனா ஒரு விஷயத்து இந்த பெயிண்டிங் போறதுக்குள்ள கிளைண்ட் எல்லாம், எங்களுக்கு வர கிளைண்ட் எல்லாம் ரொம்ப அற்புதமா 1 year வரைக்கும்னாலும் இருக்கும், 6 months வரைக்கும்னாலும் இருக்கும். ஆனா வரைஞ்சா நல்ல அமௌண்ட் வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க வந்துட்டு
அதை வந்துட்டு அது ஒரு திருப்தியா, அது எப்படி ஒரு வீடு கட்டுனா எப்படி அந்த மாதிரி அந்த இதை வந்துட்டு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்க்காம அது வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு சூழல். நான் கேட்பேன், ஏங்க இவ்வளவுதான் அமௌண்ட் தராங்க, இதுக்கு தகுந்தாப்புல பண்ணா என்ன? அதெல்லாம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. அது 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 நைட்ல தான் வரைவாங்க மெயினா வந்துட்டு. பகல்ல வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்ட்டு மெயினா நைட்ல தான் வரைவாங்க. ஒவ்வொரு போட்டோமே அது ஊருக்கு போனாலும் சரி கேமரா எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்படி அப்படியே போட்டோ எடுப்பாங்க. அது பார்த்தா என்னடா இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா வரைகிறப்ப அவங்க கொண்டுட்டு வர அந்த இது இருக்கு பாருங்களேன், அது வேற லெவல்ல இருக்கும் உண்மையிலே. அந்த நாளைக்கு இப்போ இது எப்படி அந்த ஃபோக்கஸ், இதை டல் பண்ணா இப்போதான் இது ஃபோக்கஸ் வரும், இதை டல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் உங்ககிட்ட தெரிஞ்சுட்டேன். எப்போதுமே பக்கத்துல உட்கார வச்சுட்டு தான் வரைவாங்க. அப்ப நீங்க எப்பவுமே கூட இருப்பீங்க? ஆமா, பக்கத்துல உட்காந்துட்டு ப்ரஷ்ஷை கழுவுறது வேலை, இதை கழுவிட்டு வா கேன்வாஸ்ல கோட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல உட்கார வச்சுட்டு வருவாங்க. அதனால நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே வரைவாங்க. நிறைய படங்கள் வந்து உங்களுடைய படமா ஒரு படத்தை நீங்க காட்டுனீங்க, ஒரு ஓவியத்தை. இது தாண்டி நிறைய படங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸா நீங்க இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நிறைய இன்னை வரைக்கும் அவங்க வரையணும்னு நினைச்சது, ஆசைப்பட்டது அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு என்கிட்ட வந்துட்டு. அது எல்லாமே பாப்பா தான் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் கூடிய சீக்கிரம் அவளும் பண்ணுவா. எப்படி வேணாலும் இந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் அதை எப்படி வேணாலும் வரைஞ்சிருவாங்க. இப்போ நான் குறிப்பிட்டலாம் சொல்ல, இப்போ எல்லா ப்ரொஜெக்டர் வச்சு சம்திங் ஏதோ ட்ரேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுத்தா கூட வந்துட்டு இந்த என்ன கொடுத்தாலும் அதை அழகா ஸ்கெட்ச் பண்ணி செம்மையா காமிப்பாங்க வந்துட்டு. அது எல்லாமே நான் பார்த்து ரொம்ப அதுதான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு கண்ணு பாட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் வந்துட்டு. அது வந்துட்டு இப்படிங்கிற ஒரு செகண்ட்லேயே அதை வந்து முடிப்பாங்க வந்துட்டு. அது எல்லாமே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ யாரும் வரைகிறாங்கன்னு கேட்டாங்கன்னா எனக்கு அது தெரியாது. ஆனால் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு கை நல்லா பெருசாக இருக்கும், கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அழகுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை இவங்க நல்லா சேர்ப்பாங்க வந்துட்டு. அந்த கால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் வந்துட்டு பாப்பாவோ என்னவோ டக்குன்னு பிரியாவா ஏன்னா அபிவா அப்படின்னு சொல்லி எங்களை அந்த மாதிரி நிற்க வச்சு அந்த கால் கொலுசு போட்டால் எப்படி அந்த கொலுசு எப்படி போகுது, எந்த ஆங்கிளில் எப்படி போகுது, இந்த வளையல் வந்துட்டு இப்படி கடந்தா கூட வளையல் இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலமே நான் அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணியிருக்கேன் வந்துட்டு. இப்படி தான் இருக்கும், வளையல் இப்படி வந்துட்டு இருந்தால் இந்த வளையல் இப்படி தான் இருக்கும், இப்படி போனால் அந்த வளையல் இப்படி தான் தொங்கும் அப்படிங்கிற விஷயம். அது எப்படி போகுதோ அது எவ்வளோ க்யூட்டாக கொண்டுட்டு வரணுமோ அதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க வந்துட்டு. அது வர வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க வந்துட்டு. போதும் மாமா அப்படின்னு சொன்னா கூட இல்லை, அதுக்குள்ள அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு அதை கொண்டுட்டு வரதுல ரொம்ப இது பண்ணுவாங்க வந்துட்டு. உங்களுக்கு சோர்வா இருக்குமா, போதும்பா நிறுத்திக்கலாம்ப்பா? கண்டிப்பா இருக்கும். என்னடா ஆனா அவங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன், இப்படிதான் இருக்கும். என்ன கத்துக்கிட்டேன்னா ஒரு ஆர்ட்ல எவ்வளோ ஒரு வேலை அப்படின்னா அதுல எவ்வளவு லவ்வா அந்த இது இருக்கிறது, ஆத்மார்த்தமாவா அப்படி இருக்கிறங்கிறது அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துருக்கேன். பொறுமையை கத்துருக்கேன். மெயின் வந்துட்டு நான் பொறுமைன்னா என்னன்னு அவங்க கிட்ட கத்துருக்கேன். எங்ககிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட பாப்பா கிட்ட தம்பி கிட்ட எல்லாம் சொன்ன விஷயம்னா வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல பேசுறவங்கள கவனிங்க, பேசாதீங்க அதிகமா, பேசுறத கவனிங்க அப்படிங்கும்பாங்க. பொறுமையா இருங்க, எதுவுமே கூலா ஹேண்டில் பண்ணுங்க. அது எல்லாமே நான் ரொம்ப கோவக்காரி. அது எல்லாமே இந்த 4 வருஷத்துல வந்துட்டு நான் இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மேம் இப்போ இந்த படம் தான் சார் வந்து வரைஞ்சிட்டு இருந்த படங்களா மேம்? ஆமா, இதுதான் அவங்க லாஸ்டா வரைஞ்ச படம். இன்னும் பேக்ரவுண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணல, அப்படியே இருக்குது வந்துட்டு. கடைசியா வரைஞ்ச படம், பண்ணிக்கிட்டே இருந்த படம். கேலரியில லாஸ்டா இது வந்துட்டு இருந்த படம். ஆமா, இது என் பையன். உங்க பையன் தானா? இது ரிலேட்டிவ்ஸ். இது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களா வரைஞ்சிட்டு இருந்தாங்க? நான் ஆல்ரெடி சொன்னதே தான், இந்த ஈத்தனோண்டு பண்றதுக்கு அவ்வளோ நேரம், ஒரு இவ்வளோண்டு பண்றதுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் வைப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டர் வைப்பாங்க, ஓவரால் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டச்சப் பண்ணுவாங்க. அது ஆகும். அது அவங்களுக்கு அதாவது நைட்டில் உட்காந்து சும்மா இன்ச் பையாக தான் வரைவாங்க. ரொம்ப அதான் சொன்னேன், வரைஞ்சானா என்ன எங்கே இருக்க வேண்டியது. பட் அதில் அவங்களோட நோக்கம் வந்துட்டு பெயிண்டிங் அழகாக வரணும், சூப்பராக வரணும். இப்போ இந்த படம் வந்து யார் வரைய கொடுத்தது, எங்கேருந்து வந்த ஆர்டர் இது? இது வந்துட்டு இந்த கிளைண்ட் வந்துட்டு நம்ம இந்தியா தான் வந்துட்டு. அவங்க இப்போ வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கு யூஎஸில் எங்கே இருக்காங்க. அவங்களோட பெரிய வீட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் வந்துட்டு மொத்தமாக எங்களுக்கு 6 பெயிண்டிங்கே என்னமோ ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு முடிக்காத பெயிண்டிங் மற்ற 5 முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதில் வந்துட்டு வெயிட்டிங், இன்னும் அவங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்களோட வாரிசு தான் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே இதுல வந்துட்டு அவங்க இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 4 வருஷமா அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஆமா. எப்படி மேம் இல்ல முடிச்சா சார் இல்லைன்னா சாருடைய வாரிசு தான் இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் அவங்களோட அந்த எப்படி சொல்றது, சார் மேல அந்த மதிப்பு மரியாதை, அந்த ஜீவன் அவங்க வந்துட்டு ரொம்ப ரசிப்பாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அந்த வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களை கூட்டு போய் எங்க 2 பேருமே கூட்டு போய் இந்த ஹால்ல இப்படி வரணும், அந்த இங்க இது வரணும், இங்க இந்த செட்டப் இருந்தா நல்லா. நீங்க போயிருந்தீங்களா? யூஎஸ் போயிருந்தீங்க? யூஎஸ்ல இங்க நம்ம இந்தியால கட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு தான் இது வந்துட்டு அந்த வீட்டுல உள்ள பெயிண்டிங் தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் அது காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதை முடிச்சு கொடுக்கணும். நானு உங்களுக்கு பர்சனலா ஒரு ஃபீல் இருக்கும்ல மேம், அவர் வந்து தொட்டு அவர் முடிக்காம விட்ட ஒரு ஓவியம் இது அப்படிங்கும்போது கண்டிப்பா அது எப்படி இல்லாம இருக்கும். அதுவும் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது, தனக்குன்னு எல்லாருக்குமே உள்ள ஆசை, தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், ஒரு கேலரி அதுல உட்காந்து வரையணும் அப்படின்னு. அந்த கேலரியில லாஸ்டா வரைஞ்ச படம் அப்படிங்கிறப்ப அது எனக்கு இது கொடுக்கவும் அவங்களுக்கு மனசே வரல. பணத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு அப்படியே மைண்ட் ஓடுது. ஏன்னா இது எனக்கு தான் தெரியும் இது வந்துட்டு எவ்வளோ அது வேல்யூன்ட்டு. இப்போ இந்த வீட்டுல வந்து அவர் வரைய ஆரம்பிச்ச முதல் படம். ஆனா அதை முடிக்க முடியாம இப்போ பையன் இதை பார்க்கும்போது என்ன சொல்லுவார்? அவருக்கு நல்லா வளர்ந்துருப்பாரு இல்லையா? ஆமா, நல்லா அவங்க அப்பா மாதிரியே இருக்க. அவர் என்ன சொல்றாரு படத்தை பார்க்கும்போது? அவனுக்கு ஃபீலிங்ஸை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சேம் அவங்க அப்பா மாதிரியே தான். அவரு எப்படி வெளில அவங்க காட்டிக்க மாட்டாங்களோ அதே மாதிரியே தான். அவனை ரொம்ப மிஸ் பண்றான் வந்துட்டு. 2 பேருமே வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்றாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணல? இவ்வளவு அழகா ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மாவும் பையனும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, பாக்குறவங்களுக்கு என்ன அதுல ஊஞ்சல் ஆடுறாங்கன்னு எல்லாம் ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா அந்த கிளைண்ட் வாங்குறவங்க அவங்க இது நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்க வீட்டுல வந்துட்டு இது மாதிரி சேம் ஏதோ ஒரு ஊஞ்சல் இருக்குமா, அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்டுவாங்க, அவ்வளோ கொஞ்சம் வாங்கலாம், அந்த மாதிரி சம்திங் ஏதோ ரிலேட்டடாக சொன்னாங்க ஹஸ்பண்ட்ட. அவங்க அந்த ஃபீலிங்கை கொடுங்க. அவங்க எதெல்லாம் துண்டு கட்டி இருக்கணும், அதில் துண்டெல்லாம் கட்டி அவங்களே சொன்னாங்க இந்த விஷயங்கள் இந்த விஷயம்லாம் அவங்க சொன்னாங்க. சரி உட்காந்துருப்பாங்க 2 பேரும், பட் துண்டெல்லாம் இருக்காது. இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. பட்டை போட்டிருக்கணும், இந்த துண்டு கட்டி இருக்கணும், இந்த மாதிரி ரெட் கலரு. அவங்க அங்கே வாழ்ந்ததை அதை அப்படி சொன்னாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு ஒரு ஓவியம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நம்ம வரைகிறோம் முடிக்கிறோம் அதை பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒருத்தருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அவங்களோட பெயிண்டிங் எல்லாமே வந்துட்டு பேசுதுன்னா அது நம்மளோட மக்களோட அந்த எல்லாருமே அவங்கங்க அந்த இடத்த வந்துட்டு வாழ்ந்து பார்த்ததை அப்படியே சொல்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்திருப்போம். கண்டிப்பா ஒரு 20 வருஷத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு நம்ம வந்து இதை தேடுறோம் இல்லையா? இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இன்னொரு 20 வருஷம் தாண்டி இல்ல ஒரு 50 வருடங்கள் 100 வருடங்கள் தாண்டி இந்த மாதிரி ஒரு லைஃப்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. கண்டிப்பா. அப்பலாம் இந்த ஓவியங்கள் மட்டும் தான் நமக்கு சான்றா இருக்கும். இனிமே அம்மா அப்பாலாம் யார் உட்காந்து விளையாடுறாங்க சொல்லுங்க? எல்லாம் இதுல எங்கேயாவது ஒரு கிளாஸ்ல விட்டுட்டு அனுப்பிடுறாங்க. அதுல அந்த ஃபீலிங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியுதா எனக்கு தெரியாது. அந்த உணர்வை பாருங்க, அந்த கண் அங்க பாக்குறது, அது அவங்கவுங்களோட பார்வையில அது ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு மேம். அதாவது இந்த ஒரு படம் ஒரு 2 குடும்பத்துடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கு. இதை வாங்குறவங்களுடைய குடும்பத்துக்கு இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். இதை கொடுக்க போற உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய முக்கியம் அப்படிங்கிறது. இது 2த்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், உங்கள் மனசு என்ன மேம் சொல்லுது? கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுதா? இல்ல என் ஹஸ்பண்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வார்த்தையை ரொம்ப காப்பாத்துவாங்க. அதனால வந்துட்டு அதை கண்டிப்பா முடிச்சுதான் நான் கொடுக்கணும். அதை அவங்க காசு நான் கேட்டேன், காசா தரட்டுமான்னு கேட்டேன். எனக்கு காசெல்லாம் வேண்டாம், எனக்கு பெயிண்டிங் தான் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை முடிச்சு தானே கொடுத்தாகணும். அது எனக்கான டைமை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா அவங்க நினைச்ச மாதிரி எங்களால் என்ன பெஸ்ட்டோ கொடுக்க முடியுமோ என் பாப்பா அபி முடிச்சு கொடுப்பா. அதுக்காக அவர் வந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்ப இதை முடிக்கிறது வந்து அபி முடிக்க போறாங்க. ஆமா, உங்களுக்கு தோணுது நம்ம முடிச்சு கொடுக்குறா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இருக்கு. இருந்தாலும் அவ முடிக்கணும். அவங்க வந்துட்டு சொன்ன ஒரு பர்டிகுலரா ஒரு வார்த்தை வந்துட்டு அப்பாவுக்கு அப்புறம் பசங்க தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறது தானே. அதனால அவங்க சொன்ன அபி முடிச்சு கொடுக்கணும், வாரிசு அவங்களோட வாரிசு முடிச்சு கொடுக்கணும். அவனுக்கு இந்த இதுல ஃபீல்ட்ல தம்பிக்கு இல்ல, பாப்பா படிச்சிட்டு இருக்கா இந்த வருஷம் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு கண்டிப்பா முடிச்சு. நீங்க நினைச்சிருக்கீங்களா தம்பி இதுக்குள்ள வரணும், அவரும் ஓவியங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆசை இருந்துச்சு. ஆனா அவனை நீங்க வரைய மாட்டான், இதுக்குள்ள வரமாட்டான். ஆனா ஒண்ணு எடுத்தாலும் அழகா வரைவான் வந்துட்டு. அந்த திறமை இருக்கு. பட் ஆனா அவனுக்கு வந்துட்டு நடிக்கணுங்கிற ஒரு ஆசை தான். அதுல ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல இருக்கு அவனுக்கு. நிச்சயமா. அவரு ஒவ்வொரு முறை படம் வரையும் போதும் பக்கத்துல இருந்து நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
மேக்ஸிமம் என்ன மாதிரியான உரையாடல்கள் இருக்குங்க உங்களுக்குள்ள? உரையாடல் வந்துட்டு பெயிண்டிங் சம்மந்தமாகவும் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு வெளியுல நாலேஜ், ஜென்ரல் நாலேஜாக வந்துட்டு நிறைய பேசுவாங்க. அவங்களுக்கு இளையராஜா மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ படம் வர ஆரம்பித்தாலும் சரி, இளையராஜா சாங் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கும். அம்மானாலுமே ரொம்ப பிடிக்கும். பெண்களை மதிப்பாங்க, ரொம்ப மதிப்பாங்க. இதெல்லாம் அது நீங்கள் எப்படிலாம் நீங்கள் நான் கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன். என்னையே வந்துட்டு அழகாக கூப்பிடுவாங்க, பிரியாம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் கோமா அவங்க இருந்தாங்கன்னா, அம்மா நான் கோமா இருக்கேன்டா அப்படின்றவாங்க. அப்பயே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். வந்துட்டு ஓகே அவங்க கோமா, ஏன்னா அப்போ நம்மளும் இப்போ பேசுறதுனால சண்டை வந்துடக்கூடாதுங்க. பிரியா நான் கொஞ்சம் கோவமாக இருக்கேன் பிரியா அப்படின்னு விடுவாங்க. ஸோ சம்திங் ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, நம்ம போய் அதை பேசுறதுனால அதனால அதை முன்னாடியே சொல்லிடுவாங்க. நிறைய பழக்கம் அவங்ககிட்ட இருந்து எங்கள் அம்மா அப்பா வளர்த்ததை தாண்டி என்னை வந்துட்டு அவங்க கிட்ட நிறைய நான் கற்றுருக்கேன். ஏன்னா அவங்க தான் வளர்த்தாங்கன்னு கூட சொல்லலாம். வந்துட்டு அதுமாரி சோல் வந்துட்டு எல்லாரும் பொண்ணுங்களுக்கும் ஒரு ஹஸ்பண்டாக கிடைச்சாங்கன்னா உண்மையிலே எல்லாருமே இன்னைக்கு டைவர்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. எந்த வேலையாக இருந்தாலும் நீ செய் அப்படின்னு 2 தடவை சொல்லுவாங்க. செல்லைன்னா அழகாக அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன், A to Z டான்ஸாக ஒரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட அதில் அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக அதை ஏங்க இந்த இதை பண்ணி முடிச்சுட்டு போகிறது, அது அந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவ்வளோ அழகா அதை முடிச்சு கொடுக்கணும். அவங்க பர்ஃபெக்ட் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறத அப்படி பண்ணுவாங்க. வந்துட்டு அதுல பாத்தீங்கன்னா பசங்களும் கரெக்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. வந்துட்டு பெண்கள் இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஓவியங்களை பார்த்தா நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த ஆசை இருக்கும்ல. சரி, கரெக்ட். அது வந்துட்டு அதை தான் நான் சொல்ல வந்தேன். அது சில பேர் மூஞ்செல்லாம் வந்துட்டு எடுப்பாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு வந்துட்டு இந்த மூக்கு இவ்வளோ குறைச்ச அழகா இருக்கும்ல, கண்ணு வந்துட்டு இப்படி பண்ணா அழகா இருக்கும், அந்த மைண்டுக்குள்ள இருக்கும், சொல்ல மாட்டாங்க. பட் அந்த ஃபேஸ் இது எப்படி இதே மூஞ்சி வருமா அப்படின்னு பார்த்தா அந்த லைட்டா தான் அந்த நோஸ் அப்படி கம்மி பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கியூட்டா இருக்கும். பெண்களை ரொம்ப அழகா காமிப்பாங்க. எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த தெரியுறது அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சின்னதா கூட அந்த ஓவியங்கள்ல வந்து ஒரு ஆபாசமோ எதுவுமே இருக்காது. ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், பாத்துக்கிட்டே இருக்கலாம். கரெக்ட். நீங்க எப்பவாவது பொறாமப்பட்டிருக்கீங்களா? இந்த மனுஷன் இவ்வளோ அழகா ஒரு பொண்ணை வரைஞ்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது பொறாமப்பட்ட தருணம் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? என்னங்க என்ன கூட இவ்வளோ அழகா வரையல, ஆனா நிறைய தடவை ஸ்கெட்ச் எல்லாருமே பண்ணுவாங்க. வந்துட்டு நான் கேட்பேன், வந்துட்டு என்ன லைவா ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. வந்துட்டு நிறைய வரைஞ்சிருக்காங்க, இதுல என்ன மாதிரியே எதுலையுமே வரல, என் மேல உங்களுக்கு லவ்வே இல்லை அப்படின்றவன். ஆனா என்ன தெரியலடி வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆனா வந்துட்டு நிறைய என்ன ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எப்ப பார்த்தாலும் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஞாபகம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், இது தொடர்ந்து என்ன ட்ராவல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்? அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷோ பண்ணப்போ எனக்கு நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு என்னன்னு தெரியல. அதை வந்துட்டு என்லெஸ்ன்னு வச்சாங்க அவங்க குரூப் ஷோ. வந்துட்டு அந்த ஷோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்க் பட்டியை வச்சுட்டு பின்னாடி திரும்பிட்டு இருக்க மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் வந்துட்டு அதே பொண்ணு வந்துட்டு முன்னாடி ஃப்ரெண்டில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஏதோ ஒரு விஷயம் அதுங்க வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது, எங்கேயோ ஒன்று கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆனால் அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு நல்லா இருக்கும். இன்னொன்று வந்துட்டு விண்டோவில் வந்துட்டு ஒரு பொண்ணு எல்லோக்குள்ள சாரி கட்டிட்டு இருக்கும். அந்த விஷயம் வந்துட்டு ஏதோ ஒரு ஏக்கம் அப்படி கூட சொல்லலாம், ஏதோ ஒன்று அதுங்க ஏங்குதுங்க அப்படிங்கிறத வந்துட்டு அதை நெகட்டிவாக சொல்லாமல் அது ஒரு புன்முறுவலாக அதை அந்த சிரிப்போட ஒரு மாதிரி அழகாக சொல்லுவாங்க. எல்லா பெயிண்டிங்குமே அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் தான். எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அழகாக சிரிப்பாக அந்த கண்ணில் ஒரு அழகுங்கிறது லவ்வுன்னு கூட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல லவ் சம்திங் ஏதோ ஒன்று அது நான் நிறைய உணர்ந்திருக்கேன்.